தமிழ் மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா தான். ஸோ இவங்க பாகுபலிக்கு அப்புறம் நிறைய படம் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக ஒரு 2-3 படத்தை தவிர அவங்க வேறு எந்த படத்துலையுமே நடிக்கலை. ஸோ இந்த நிலையில் வந்துட்டு 2018 வந்து ஜி அசோக் டைரக்டர் வந்துட்டு பாகுமதி அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 வந்துட்டு 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து தெலுங்குல வந்து காட்டி அப்படின்ற படத்துலையும் மலையாளத்தில் வந்து காத்தனார் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா 2025 பாகுமதி 2 ஸ்டார்ட் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 போயிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் பண்றாங்க. அண்ட் தென் இந்த படத்துல பூஜா ஹெக்டே, ஜெயராம், கருணாகரன், பிரகாஷ் ராஜ் இது மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு அந்தமான், கேரளா, சென்னை இந்த இடத்துல நடந்துட்டு இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து வித்தியாசமான கேரக்டர், அதாவது ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணி அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இவர் வந்து டபுள் ஆக்ட் பண்ணுறாரா அப்படின்றது வந்து அதை பற்றி எக்ஸாக்ட் நியூஸ் இன்னும் வரல. குட் நைட், லவ்வர் அது மாதிரி வெற்றி படமாக கொடுத்துட்டு இருந்த மணிகண்டன் வந்து கதை எப்பவுமே ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த வரிசையில் வந்து நக்லைட்ஸ் யூடியூப் வீடியோஸ் மூலிமா ஃபேமஸ் ஆன ராஜேஸ்வர் காளிசாமி வந்து புதுசாக ஒரு படத்தை வந்து மணிகண்டனை வச்சு டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜீவா அண்ட் பிரியா பவானி சங்கரோட புது படம் வந்துட்டு பிளாக். அண்ட் தென் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27th October. October 10th ரிலீஸ் ஆகிற தலைவர் படத்துக்கு சென்சார் போர்டு வந்து UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதாவது வேட்டையன் படத்துக்கு. அண்ட் தென் இந்த படத்தோட ரன்னிங் டைம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 167 minutes, அதாவது 2 hours and 47 minutes ரன்னிங் டைம். தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத இடத்துல இருக்கிறவர் தான் நடிகர் கேப்டன் விஜயகாந்த். ஸோ இவரை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கோட் படத்தில் ஏஐ மூலியமாக கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் லப்பர் பந்து படத்தில் தினேஷ் வந்து விஜயகாந்த் ரசிகராக காட்டியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய இடத்துல வந்து நீ பொட்டு வச்ச தங்க குடம் சாங்கை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்துட்டு பிரேமலதா மேம் கிட்ட கேட்கும்போது, திரைப்படத்தில் வந்துட்டு கேப்டனோட பாடலை யூஸ் பண்ணாலோ இல்லை போஸ்டர்ஸை யூஸ் பண்ணாலும் நாங்கள் அதுக்காக யார்கிட்டையும் காப்புரிமை கேட்க மாட்டோம். கேப்டன் எங்களோட சொத்து இல்லை, மக்களின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. கூலி ஷூட்டிங் முடிஞ்சு விசாகப்பட்டினத்துலேருந்து திரும்பி வந்துட்டு இருக்க ரஜினிகாந்த் கிட்ட வந்துட்டு ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு நிருபர் திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரஜினி சார் வந்துட்டு சாரி, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் தர்பாருக்கு அப்புறம் வந்துட்டு போலீஸாக நடிச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வேட்டையன் படத்தில். ஸோ பட் வேட்டையனுக்கும் தர்பாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் தென் சினிமாவில் வந்து 50 ஆண்டுகள் எட்டியுள்ள நீங்கள் உங்களை மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டதுக்கு சாரி, இது ரொம்ப பெரிய கொஷின்ஸ், நன்றி வணக்கம்னு சொல்லிட்டாரு. சசிகுமார் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக நந்தன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஓடிச்சு. அண்ட் தென் அவரோட நடிப்பில் நானா, பகைவனுக்கு அருள்வாய் அது மாதிரி படம்லாம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கும். ஸோ அந்த நிலைமையில வந்துட்டு புது டைரக்டர் அபிஷனோட டைரக்ஷன்ல சசிகுமார் அண்ட் சிம்ரன் வந்து சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அண்ட் தென் ஆல்ரெடி இவங்க வந்து பேட்ட படத்துல ஒன்னா நடிச்சிருந்தாலும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற மாதிரி காட்சிகள் அமையல. அண்ட் தென் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா $1 million ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல தலையோட குட் பேட் அக்லி படத்துல ஆல்ரெடி த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாங்க. இந்த நிலைமையில ஒரு புதுசா ஒரு கேரக்டர் ஆட் ஆகுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டர் ராகுல் தேவ் தான். நம்ம ஆல்ரெடி இவர் நமக்கு நல்லா தெரியும், தமிழ்ல வந்துட்டு மழை, வேதாளம், மாதவன், முனி இது மாதிரி நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த நிலைமையில இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து ஸ்பெயின்ல நடக்குது. அதாவது October 1st வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தளபதி 69ல தளபதிக்கு ஜோடியா சமந்தா, ஸ்ரீலீலா இவங்க எல்லாம் நடிக்கிறதா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த நிலைமையில வந்து சிம்ரனும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதா இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில வந்துட்டு அசுரன், துணிவு, வேட்டையன் இது மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை நடிச்ச மஞ்சு வாரியர் வந்து விஜய்க்கு ஜோடியா நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இது அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இது மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.